எல்லாருக்கும் வணக்கம். This is Shakthi. ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் சைக்காலஜிஸ்டாக இருந்தால் நீங்கள் DCPO டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கோ இல்லை சைக்காலஜிஸ்ட் அண்ட் பிரிசன் எக்ஸாமுக்கோ TNPSCயில் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டிடியூட், அட்வான்ஸ் சோஷியல் சைக்காலஜியில் ஆட்டிடியூடுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சோஷியல் காக்னிஷன் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து நம்ம சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டிக் டு த வீடியோ. அட்டிடியூட் ஃபார்மேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் ரெண்டு இருக்குது. முதல்ல அட்டிடியூட்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆல்போர்ட் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஆஸ்காம்ப் கொடுத்துருக்காரு. இப்போ ஆல்போர்ட்டோட டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா மென்டல் அண்ட் நியூரல் ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ் organized through experience exerting directive or dynamic influence upon the individual's response to all objects and situation with which it is related அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்காம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, it defined the attitude as a readiness to respond in a favorable or unfavorable manner to particular object or class of object. That is, the attitudes have a topic. அதுக்கு வந்து judgmental or evaluate favorable இருக்கலாம், unfavorable இருக்கலாம், அண்ட் ரிலேட்டிவ்லி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா சொல்றாரு ஆஸ்காம். ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷன் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுல என்னன்னா, இட் இன்க்ளூட்ஸ் காக்னிட்டிவ், ஃபீலிங் அண்ட் காக்னிட்டிவ் காம்பனன்ட் அப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்கு. இட் இன்வால்வ்ஸ் எமோஷனல் காம்பனன்ட், த ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் occurs and it doesn't generally respond to new fact. People can have attitude about almost everything from cake to abortion, or from social psychology to Chinese communist. So in each instance, that individual is predisposed to respond an object, issue or group, where the object may be a social object or a person, a creation or a person or social event. அப்படின்னு சொல்றாங்க. Attitude gives some consistency to our thinking about a social object as well as our feeling towards them. People also tend to act consistency as a result of these consistent beliefs and feelings. சொல்றாங்க. Our attitudes are primarily derived from social influence. From birth, நமக்கு வந்து human beings are exposed to social institution, which constitute his the environment and the home, which is being primary social unit. It has got a great influence on the formation of attitude அப்படின்னு சொல்றாங்க. இப்போ attitude formationல முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டது என்னன்னா, social learning. கொஞ்சம் several processல நடந்தா கூட the early childhoodல என்ன நடக்குது அப்படின்னா, கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்ரோச் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய வந்து அம்மா வந்து பார்க்கு கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்க்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து முகம் சுளிக்கிறாங்க, அவங்களோட எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட்டை காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூஸா ஒரு விஷயத்த பார்த்து காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஸ்டார்டிங்ல அதை பார்த்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீக்ரோ பீப்புள பார்த்து அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரிஜுடைஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே, இந்த மதர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கூட்டிட்டு போகும்போது குழந்தை நல்லா சாதாரணமா ஓப்பன் மைண்டோட பிஹேவ் பண்ணும். பட் மதரோட அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த இன்சிடென்ட்டை பார்த்தா, அவங்கள பார்த்தாவே ஒரு எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட்டை காமிக்க ஆரம்பிச்சிடும். தட்ஸ் கால்ட் ப்ரிஜுடைஸ். ஸோ இப்படிதான் வந்து அட்டிடியூடுங்கிறது உருவாக்கப்படுது. கிளாசிக்கல் கண்டிஷனிங் அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங்னா, இப்போ ஒரு விஷயத்த பார்த்தோன்னே, நம்ம ஒரு விஷயம் பண்றாங்க குழந்தைங்க, நம்ம வந்து அவங்கள ஸ்மைல் பண்ணி அந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்றோம். ஒரு ரிவார்ட் மாதிரி அவங்க ஒரு ரிவார்ட் மாதிரி நம்ம சப்போர்ட்டிவா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகே இது ரைட் வியூ, ரைட் திங் அப்படின்னு அந்த குழந்தை வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது, நம்ம ஸ்மைல் பண்ணும்போது, அவங்க செய்யும்போது they will take it as a right thing, right view அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணி கொடுவாங்க. தட்ஸ் கால்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் சொல்றோம். இன்னும் மற்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடலிங் அண்ட் சோஷியல் கம்பேரிசன், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். மாடலிங்னா லைக் appear to play an important role in the attitude formation by இதுல என்னன்னா லைக் நியூ இன்ஃபர்மேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. எங்கேருந்து எடுத்துக்குவாங்க, அவங்க பார்க்குற விஷயங்கள்ல இருந்து, டிவியில பார்க்குற சூப்பர் ஹீரோவா இருக்கலாம், இல்ல அவங்களை சுத்தி இருக்கிற ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அவங்க எடுத்துக்கிறது. அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையனா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கலாம்,
இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இருக்கலாம். யாரோ ஒரு அவங்க கிட்ட இருந்து அவங்க அக்வயர் பண்ணிக்கிறாங்க இல்லையா நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ தட்ஸ் கால்ட் மாடலிங். அண்ட் சோஷியல் கம்பேரிசன்னா லைக் இட்ஸ் பேசிக் டெண்டன்சி டு கம்பேர். நம்ம எப்பவுமே நம்மளையும் இன் அதர்ஸோடய கம்பேர் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம்? நம்ம சோஷியல் ரியாலிட்டிஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கம்பேரிசன்ல இருந்து அவங்க எடுத்துக்கலாம். டு த எக்ஸ்டென்ட் ஆர் வியூ அக்ரி வித் தோஸ் ஆஃப் அதர்ஸ். So we conclude that our ideas and attitudes are accurate. Because of this process, we may change our attitude so as to hold views closer to others. நம்ம மற்ற குரூப்போட கனெக்ட் ஆயிருக்கணுங்கிறதுக்காக சம்டைம்ஸ் நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை கூட நம்ம மாத்திடுவோம். இல்ல எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணல, இப்ப நம்மளும் இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்ப எல்லாரும் இதை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஓகே நம்மளும் இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வியூ சோஷியல் கம்பேரிசன் பண்ணி ஒரு அட்டிடியூட் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்சி தான் ஜெயிக்கும் இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஓவராலா மக்கள் நம்பும் போது மீதி இருக்க மக்களும் அதே மாதிரி அவங்க அட்டிடியூட் மாத்திக்குவாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கும் பிடிக்கும் அப்படின்னு மாத்திக்குவாங்க. பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. பிடிக்கலன்னா கூட பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தா சோஷியல் கம்பேரிசன் சொல்றது. அடுத்து வந்து ஜெனடிக் ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஸ்மால் பட் growing body of empirical evidence indicate that genetic factors may play some small role in attitudes ன்னு சொல்லலாம். நம்ம நினைக்கிறோம் ஜெனடிக் தான் வந்து ரொம்ப அட்டிடியூட் பிளே பண்ணுதுன்னு, அப்படி இல்லை. அது ரொம்ப சின்ன ரோல் தான் பிளே பண்ணுது. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்டடீஸ்ல அண்ட் பர்டிகுலர்லி த identical twinsல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. Identical it turns to do correlate more than those of fraternal twins. So இங்க வந்து நம்ம நினைக்கிற அட்டிடியூடுங்கிறது பை பர்த் அவங்க ஜீன்ல இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பார்ட்டு தான். மீதி எல்லாமே வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிஷனிங்லயோ இல்லை மாடலிங்லயோ ஒரு சோஷியல் கம்பேரிசன்லயோ தான் அவங்களுக்குள்ள அட்டிடியூட் ஃபார்ம் ஆகுது. இப்போ அட்டிடியூட் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் நம்ம யூஸ் பண்ண சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்னு வந்து காக்னிட்டிவ் ஓரியன்டேஷன், இன்னொன்னு வந்து பிஹேவியரிஸ்டிக் ஓரியன்டேஷன். இந்த பிஹேவியரிஸ்டிக் ஓரியன்டேஷன் எப்படி பண்றது, காக்னிட்டிவ் ஓரியன்டேஷன் எப்படி பண்றதுன்னா அதுக்கான விஷயத்தை நம்ம பார்ப்போம். பிஹேவியரிஸ்டிக் வந்து இட் இஸ் லைக் சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் மூலமா அவங்கள கொண்டு போறது. ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அப்டைன் ரிவார்டோ இல்லை ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அவார்டோ இல்லை ரிவார்டோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ கொடுக்குற மூலமா அந்த பர்டிகுலர் அட்டிடியூட அவங்க மாத்திக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு ஆஃபீஸ்லன்னா அவருக்கு நீங்க கண்டினியூஸா அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது அவருக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்போது ஒரு அவார்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அவரை கூப்பிட்டு நீங்க அவருக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும்போது ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க எடுத்து காமிக்கும் போது அவருக்கு ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது அவரால் புரிஞ்சுக்க முடியும் ஓகே நமக்கு வந்து கிடைக்கலன்ற அந்த மாதிரி பிஹேவியரிஸ்டிக் சேஞ்சஸ் உண்டாக்க முடியும். அடுத்து காக்னிட்டிவ் ஓரியன்டேஷன் எப்படி உருவாக்க முடியும்னா பெர்சுவேஷனா லைக் நம்மள ஸ்பீச் கொடுக்குறோம் இல்லையா, அது மூலமா நம்மளால ஒரு பெரிய காக்னிட்டிவ் ஓரியன்டேஷனை ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள உருவாக்கி அது மூலமா அட்டிடியூட மாற்ற முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த பெர்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் டீடைலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் இருக்குல்ல காக்னிட்டிவ் டிசனன்ஸ் பார்த்துருவோம். காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வேணான்னு தோணும் சில விஷயங்கள், ஆனால் நம்ம செய்வோம். நம்ம ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் பணம், ஓகே நிறைய வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா வராது. அப்போ அந்த மாதிரி லாஸ் ஆகும் போதும் நமக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்ட் வரும் இல்லையா, ஒரு எமோஷனல் அன்கம்ஃபர்ட். ஓகே ஒரு டிஃபிகல்டிஸ், எஸ் அதுதான் வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்பி இருப்போம், அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபீல் வரும்ல நமக்கு. ஸோ லைக் நமக்கு வந்து எப்படின்னா இது கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேப் பிட்வீன் யுவர் அட்டிடியூட் ஆன் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிடிக்கலனாலும் சில விஷயங்கள் நம்ம செய்வோம் பாருங்க. சம்திங் யூ டோன்ட் ஆக்சுவலி லைக் பட் ரொம்ப பொலைட்டா இருக்கணுக்கா என்ன பண்ணுவீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. லைக் யூ சே தங் யூ டோன்ட் ரியலி பிலீவ், ஒரு விஷயத்த நீங்க நம்பலைனா கூட யூ பிரைஸ் இட் அண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க இல்லையா. பிரைஸ் சம்திங் யூ டோன்ட் ஆக்சுவலி லைக் இட் பட் ஜஸ்ட் டு பி பொலைட்டா இருக்கணுங்கிறதுக்காக. தட்ஸ் மேக் அ டிஃபிகல்ட் டிசிஷன் தட் ரிக்வயர்ட் டு ரிஜெக்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் யூ ஃபைண்ட் இட் அட்ராக்டிவ். ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்டிவா கண்டுபிடிச்சிட்டீங்கிறதுக்காக நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த ரிஜெக்ட் பண்ண போகும்போது இருக்கும் இல்லையா ஒரு ஃபீல், அதுக்காக நம்ம போய் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இதைதான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் நம்ம மைண்டுக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டிஸ்கவர் தட் சம்திங் யூ ஹேவ் இன்வெஸ்டட் எஃபர்ட் ஆர் மணி ஆர் டு obtain is not as good as you expected அப்படிங்கிறப்ப
well experienced the dissonance. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், in all these situations நம்ம என்ன there is a gap between your attitude and your actions. And the gap வந்து it tend to make us quite uncomfortable. So most important from the present perspective எடுத்துக்கிட்டீங்கன்னா, cognitive dissonance can sometimes lead us to change our attitude, to shift them so they are consistent with our attitude we hold or with our overt behavior. இத சிம்பிளா சொல்லணும்னா, because of cognitive dissonance, its effects, we sometimes change our own attitude, even in the absence of any strong external pressure to do it. யாருமே நம்மள சேஞ்ச் பண்ண சொல்லலைனாலும், எந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் இல்லைனாலும், சம்டைம்ஸ் நாமளே சில விஷயங்களை மாத்திக்குவோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்க்காக விட்டு கொடுக்குறது, அம்மா அப்பாக்காக விட்டு கொடுக்குறது, சில விஷயங்கள் பிடிக்கவே இல்லைனாலும் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் போயிட்டு ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, சும்மா போய் பேசுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ் கீழே தான் வரும். அதாவது நீங்க நினைக்கிறது ஒண்ணு, ஆனா செய்யறது ஒண்ணு. ஆக்சுவலா நீங்க செய்யணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம், ஆனா நீங்க செய்யறது ஒரு விஷயம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கும்ல, தட் இஸ் கால்டு காக்னிட்டிவ் டிசனன்ஸ். அதை தான் சொல்றாங்க. இது எப்படி நம்ம குறைக்கலாம்? இந்த காக்னிட்டிவ் டிசனன்ஸ் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டை கொடுக்குது நமக்கு. ஸோ அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு கான்ஃபிளிக்ட், இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத அப்படி பார்க்க போறோம். அடுத்து ரெடியூசிங் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். ஸோ டிசனன்ஸ் தியரி பிகின்ஸ் வித் அ வெரி ரீசனபிள் ஐடியா. பீப்புள் வந்து டோன்ட் லைக் இன்கன்சிஸ்டன்சி ஆர் அன்கம்ஃபர்டபுள் when it occurs. அது நமக்கு பிடிக்கிறது இல்லையா? ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ல நம்மள போடுறது நமக்கு பிடிக்காது. ஸோ நம்ம when we notice that our attitude and our behavior don't match, the two attitude we hold are inconsistent. இப்ப நமக்கு நம்மளோட attitudeம் behaviorம் மேட்சா இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு inconsistent நமக்குள்ள வரும். So we are motivated to do something about the situation to reduce the dissonance. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அந்த ரெசனன்ஸை கம்மி பண்ற அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம், dissonance கம்மி பண்றதுக்கு. How we can accomplish this goal அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். So it's early formula dissonance focused on three basic mechanism focus பண்ணுது. First வந்து we can change our attitude to our behavior. So these are consistent with each other அப்படி மாறும். Second வந்து we can reduce cognitive dissonance by acquiring new information that support our attitude or behavior. ஸோ நாம வந்து இதுக்கப்புறம் புது இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி வந்து நம்ம அட்டிடியூடை வந்து சப்போர்ட் பண்றதுக்கோ, இல்லை அட்டிடியூடை வந்து அதுலேருந்து கொண்டுட்டு போறோம், அந்த பிஹேவியரை சப்போர்ட் பண்ற மாதிரியோ இருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அக்வயர் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ மெனி பர்சன் வந்து இப்போ ஸ்மோக் பண்றவங்க பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கும். எப்படி இருக்கும்னா, அதிகமா ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரும், நமக்கெல்லாம் வராது. ஒன்லி ஹெவி ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு தான் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வரும், நமக்கு வராது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும். தட்ஸ் கால்டு காக்னிட்டிவ் டிசனன்ஸ். அதுதான் வந்து கரெக்டா காக்னிட்டிவ். ஏன்னா அது வந்து டென்ஷனை குறைக்கிறதுக்காகவும் ஒரு இம்ப்ரூவ்டு வெயிட் கண்ட்ரோல் அதை வச்சுக்குவாங்க. அவங்க ஏன் ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது இல்லையா ஸ்மோக் பண்ணும்போது. அப்போ அவங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்னா, அதிகமா ஸ்மோக் பண்றாங்கல்ல செயின் ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு தான் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வரும், எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க டீப் மைண்டுக்குள்ள இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காகனா, அவங்களுக்கு இந்த தேவையில்லாத டென்ஷன், ஸ்மோக் பண்ணா ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், ஒரு டென்ஷன் வரும் இல்லையா, அந்த குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிலீவை வந்து உள்ள வச்சிருப்பாங்க, பிலீவ் சிஸ்டத்தை. We can decide that inconsistency actually doesn't matter. In other words, we can engage in trivialization, conducting that attitudes or behaviors in question are not important ones. So any inconsistency between them is insignificant. So dissonance motivates a person experiencing it to attempt for reducing it. So this can be done in several ways. One வந்து by changing attitudes and questions, by acquiring support to their behavior, by means of revitalization, that is downplaying the importance of attitude or behavior. அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு downplay. And recent evidence indicate that dissonance is indeed an unpleasant state அப்படின்னு சொல்றாங்க. The greater the dissonance is stronger the pressure for attitude change அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிரேட்டரா dissonance இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க attitude சேஞ்ச் பண்றதுக்கு அதிகமான ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு மனுஷனோட attitude நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னா 5 விஷயத்தை வச்சு மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த 5 இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து டிரெக்ஷன். அவரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போறாரு, அவரோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, அவரோட சென்ட்ராலிட்டி எப்படி இருக்கு, சாலியன்சி எப்படி இருக்கு, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு. இந்த 5 பேராமீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ attitude have a direction, a positive or a favorable attitude. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவர் வந்து பாசிட்டிவா இருக்காரா, ஃபேவரபிளா இருக்காரா, இல்ல அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காராங்கிறத வச்சு அந்த டைரக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பாசிட்டிவ் attitude involves approach tendency, with a negative attitude involves avoidance tendency. பாசிட்டிவ் அப்ரோச் வந்து அப்ரோச் டெண்டன்சி கொடுக்குது, நெகட்டிவ் attitude வந்து ஒரு அவாய்டன்ஸ் டெண்டன்சி கொடுக்குது. ஸோ இன்டென்சிட்டி ரெஃபர்ஸ் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் attitude, whether one feels strongly about a target of attitude or his feelings are weak or ambivalent. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். Attitude which are held strongly from the center of cluster of attitude. This is not a centrality of attitude. For example, ஒருத்தருக்கு வந்து basic conception about himself which may form from the center of his attitude. But another characteristic related to centrality of attitude is salience. The salience refer to the importance assigned by an individual to certain attitude in relation to others' attitude. For some individual, attitude towards religion may be prominent to dominate their perception and actions. இப்போ சில பேருக்கு வந்து சர்ச்சு இல்லை டெம்பிள் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களோட attitude வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், சாலியன்ட் attitude இல்லை சென்ட்ராலிட்டி அப்படின்னு சொல்றோம். அது ஒரு இன்ஸ்டிடியூஷனை நோக்கியோ இல்லை ஒரு வெளியில இருக்க ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போறாங்க இல்லையா, that person associated with the institution, அதுல இருக்கிற the attitude an individual has towards an institution or ordinarily consistent with his attitudes towards a person associated with the institution. So attitudes cannot be directly observed but must be inferred from behavior, either from observation of an individual response or as the evaluation statement. ஒரு விஷயத்தை கொடுத்து அதை அவர் எப்படி பேசுறாரு, அந்த விஷயத்துல அவரோட ஒப்பீனியன் என்ன, இந்த verbal expression நம்ம பார்க்கும்போது we'll be able to identify the person's attitude. It's difficult to observe the action of an individual in any direction. Action வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அவங்களோட verbal response expression வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். It is easier that an efficient way to judge from verbal statement through paper and pencil. நம்ம questionnaire கொடுத்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, டெஸ்ட், நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ் வந்து தர்ஸ்டன் ஸ்கேல் இருக்கு, பொகாடஸ் ஸ்கேல், சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் இருக்கு, கட்மன்ஸ் குமுலேட்டிவ் ஸ்கேல் இருக்கு, லிக்கட் ஸ்கேல் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி கட்மன்ஸ் இருக்கு, தர்ஸ்டன் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்றது லிக்கட் ஸ்கேல். ஏன்னா லிக்கட் ஸ்கேல்ல வந்து 5 விதமான ஆன்சர்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, இல்லை அக்ரி ஒரு அன்டிசைடட், முடிவெடுக்க முடியல, இல்லைன்னா நம்பர் 3 வந்து டிஸ்அக்ரி பண்றேன். நம்பர் 4 வந்து இப்போ நம்பர் 1 வந்து ஸ்ட்ராங்லி அக்ரின்னு கொடுக்கலாம் அவங்க, நம்பர் 2 வந்து அக்ரின்னு கொடுக்கலாம், நம்பர் 3 வந்து அன்டிசைடட், முடிவெடுக்க முடியலன்னு சொல்லலாம், நம்பர் 4 வந்து டிஸ்அக்ரின்னு சொல்லலாம், நம்பர் 5 வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரின்னு சொல்லலாம். இந்த 5 பேராமீட்டர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவங்களோட attitude towards இந்த பர்டிகுலர் விஷயம் என்னங்கிறத நம்ம ஈஸியா கொஸ்டினர் கொடுத்து ஐடென்டிஃபை மெஷர் பண்ண முடியும் லிக்கட் ஸ்கேல்ல. தர்ஸ்டன் நம்ம பண்ண முடியும். தர்ஸ்டனை பத்தி டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பொகாடஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, பொகாடஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் எது கொடுத்துருக்கோம்னா, ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி கொடுத்து நம்ம அவங்க வெல்கம் பண்ணுவோம். இதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா ரோட்ல பார்த்து வெளியில வச்சு பேசி அனுப்பிச்சிருவோம். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிச்சனுக்குள்ள வந்து மெய்டை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டிஸ்டன்ஸை வந்து அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அது பர்சனாலிட்டி. ஸோ தட்ஸ் கால்ட் அதுதான் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் வந்து பர்சன் டு பர்சன் மாறும். சில பேரை வந்து நம்ம ரொம்ப வீடு வரைக்கும் அலோவ் பண்ணுவோம், சில பேரை வந்து வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவோம், சில பேரை வந்து கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம். சில பேர்கிட்ட ரொம்ப நம்ம பேச மாட்டோம், சில பேர்கிட்ட பேசுவோம், சில பேர் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டிராவல் பண்ணணும்னு தோணும், சில பேர் அவாய்ட் பண்ணணும்னு தோணும். இதுதான் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ். இதுக்கான சில மெஷர்மெண்ட்ஸ் டூல்ஸ் இருக்கு, அதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒரு ரீகலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ், இப்போ ஒருத்தர் வந்து நீங்க அவர் கூட டிராவல் பண்ண விரும்புறீங்களா, இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி பீப்புள் கூட,
இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு உள்ள இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு, அவங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பொகாடஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிக்கர்ட் ஸ்கேல் வந்து நமக்கு ஆட்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கட்மெண்ட் குமுலேட்டிவ் ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்காக. இதில் வந்து கொஸ்டின்ஸ் ஹேவ் டு பி லைக் மெட்டிகுலஸ்லி phrased and carefully tested to meet the criteria. This scale is highly reliable and it is very consistent, and many researchers prefer to use Likert scale in their research because they are easier to construct than Thurstone and Gutmann scale. Many researchers use பண்றது வந்து Likert scale தான் இப்போ. ஏன்னா அது ஈஸி டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ரொம்ப ரிலேபிளாகவும் இருக்கும். கட்மனும் ரிலேபிள் தான். கட்மன் ஸ்கேல் என்ன சொல்றாங்க, இட் இஸ் லைக் அ affirmative answer to any one of them assumes an affirmative answer to all other ranking below its on the scale. இதில் வந்து கொஸ்டின் கேட்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கட்மன் ஸ்கேலில் ரொம்ப மெட்டிகுலஸாக நம்ம ஃப்ரேஸ் பண்ணால் நம்ம வந்து கட்மன் ஸ்கேலை கூட யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ரிசர்ச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது லிக்கர்ட் ஸ்கேல் தான். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ வித் தட் நோட் திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட சிலபஸை கவர் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற சைக்காலஜிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். With that note, this is Shakthi signing off. Thank you so much. All the best.